காஃபி கூட நான் சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஃபி கூட வந்து நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்காக ஃப்ரூட் சாலடு எடுத்துக்குவாங்க. அதாவது அந்த ஃப்ரூட் சாலட் எடுக்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா ஆரஞ்சு, திராட்சை இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். காஃபிலே அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் சேர்த்து எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஆர்டி பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஃபி கூட வந்து தானியங்கள் எதுவுமே எடுத்துக்க கூடாது. அதாவது வந்து மில்லட்ஸ் சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுத்துக்க கூடாது. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா தானியங்கள்ல எடுத்துக்கிற வைட்டமின்ஸ் உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் எதுவுமே நம்ம பாடியில வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்காது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஃபி கூட ரெட் மீட் சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். நாலாவது காஃபி கூட வந்து ஜங்க் ஃபுட் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அதாவது முக்கியமா வந்து பன்னீர், அதே மாதிரி வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எதுவுமே எடுத்துக்க கூடாது. எதனால சொல்றேன்னா இது எல்லாமே வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது அதிகமா நீங்க ரெண்டு சேர்த்து எடுக்கும்போது கொலஸ்ட்ரால், அதே மாதிரி வந்து உங்களுக்கு கார்டியக் பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால்சியம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு.